ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை என்ன கோபால சுந்தரி. திருமங்கை நம்ம அப்படி இந்த ஹிமாலய பர்வதம் போகணும்டி. ஆனந்தமா பத்ரிகாசிரமம் அதை சொல்லு. ஆனந்தமான ஆரம்பிச்ச பத்ரிகாசிரமம், அப்படியே மணிபத்ரபுரி, அப்படியே வியாச குகை. 2 நாளா உனக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்துட்டார்கள். அந்த ஊர்ல இருந்து குபேரன் வந்தாச்சு, வேதவியாசர் வந்தாச்சு. அதுக்கப்புறம் சும்மாவா இருப்பியா நீ? எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருப்பிய. ஆனந்தம்டி. ஹிமாலயத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்க, அகம்பாவம் எல்லாம் பொடி பொடியா தவிடு பொடி ஆயிடுறது. வாஸ்தவம் தான் கோபாலசுந்தரி. ஹிமாலயத்தின் முன் எல்லாமே சிறுசு. பகவானே கீதையில் அப்படித்தானே சொல்றான். ஸ்தாவராணாம் ஹிமாலய, அசையாதவனவற்றுள் நான் ஹிமாலயமாக இருக்கிறேன்னு எப்பொழுதுமே சொல்றானே. அவன் ஒரு தடவை சொன்னா நீ 1000 தடவை சொல்லியாச்சு. ஆமா திருமங்கை, அது அது நம்முடைய பாரத தேசம் இல்லையா? அதனாலே ஒரு ஒரு குதூகலம். நிச்சயமா போகணும், அனுபவிக்கணும். போலாம். ஆமா ஆமா, இன்னைக்கு யார் வரான்னு காத்துன்னு இருக்கேன் நான். நீ மட்டும்தானா? எல்லாருமே காத்துன்னு இருக்கோம். ஏன்னா ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு யார் யாரோ வரார்கள். எவ்வளவு அழகான விளக்கங்கள் தரா. கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா, நிம்மதியா, குதூகலமா இருக்கு. அதப்பா ஆண்டாள் செல்லக்குட்டி, அவளுக்குதான் எவ்வளவு சந்தோஷம். எல்லாரையும் எழுப்புறதுலையும், எல்லாரையும் பகவானை பார்க்க அழிச்சுட்டு போகிறதுலையும் அவளுக்கு சமானம் அவள் தான். அவளுடைய அந்த உரிமையும் அக்கறையும் அப்பா சொல்லி மாளாது. ஆண்டாள் சேவிச்சுக்கிறேன்டிக்கண்ணா. வேதவியாசருடைய அனுபவம் போல உனக்கு நிறைய கிருஷ்ணானுபவம் கிடைக்கட்டும் ஆண்டாள். இது ஆசீர்வாதம் டி. அடாடாடாடாடா, எனக்கு சொல்லி மாளல. திருமங்கை என்ன கில்லாதே, கொஞ்சம் நிதானமா இரு. திருமங்கை ஆண்டாள் சொல்லிட்டா, வேதவியாசர் போல அனுபவம். ஆமாம், கிடைக்கட்டும் நிதானம். வேதவியாசர் போலே தவம் செய். அப்படி ஏகாந்தமா உட்கார்ந்து அவர் அந்த வியாச குகையில தவம் செஞ்சார் இல்லையா? அந்த மாதிரி உன் ஹிருதய குகைக்குள்ள ஏகாந்தமாக பகவத் தியானம் செய். உலகத்தினுடைய சப்தங்களிலிருந்து ஒதுங்கு. உலகத்தினுடைய விவகாரங்களிலிருந்து மனசை திருப்பு. நிறை குறைகள் எல்லாம் விட்டுட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச கேசவ பிரயாகையில உட்கார்ந்து அப்படி பகவானை ஸ்மரிக்கிறா போல பாவிச்சுக்கோ. நிச்சயமா திருமங்கை, நிச்சயமா அந்த பாக்கியம் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நடக்கட்டும். ராமானுஜரண்ணா, மனசு ஒருநிலைப்படட்டும். அப்படியே தைலதாரை போல. ஓம் பாஷையில சொல்லட்டுமா? சொல்லுங்க ராமானுஜரண்ணா. கங்கை மாதிரி அப்படியே பகவானை நோக்கி ஓடட்டும். ஆஹா, இன்னைக்கு எவ்வளவு அழகான ஆசீர்வாதம் காலங்காத்தால. ரொம்ப பாக்கியம். பேசிண்டே போகலாம் கோபாலசுந்தரி. ஆண்டாள் எவ்வளவு அழகான பாசுரங்கள் சொல்றாய். எத்தனை அழகான தமிழ். எவ்வளவு அக்கறை உனக்கு கோபாலசுந்தரி. இந்த உலகமே பகவானுடைய லீலா விபூதியாச்சே. இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுல ஒவ்வொரு நாளும் ஆனந்தமா, குதூகலமா, உற்சாகமா எல்லாரோடையும் கூடி இருந்து குளிரணும் டி. திரும்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா சொல்லு பார்க்கலாம். கிடைச்சிருக்கிறது அழகான ஒரு வாழ்க்கை. எல்லார் கூடவும் சந்தோஷமா இரு. எல்லாரோடையும் நல்ல எண்ணத்தோட பழகு. கோபமோ பொறாமையோ வெறுப்போ
ஏமாற்றமோ ஒண்ணு வேண்டாம். புரியுறதா? கிடைத்தது ஒரு வாழ்க்கை, இதை நன்னா அனுபவிச்சது. புரியுறதா? சரியாண்டா, நிச்சயமா. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இரு. சரியாண்டா? வா, இந்த குளத்துல மீன்கள்லாம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இந்த பறவைகள் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, இந்த ராமானுஜர் எப்பொழுதும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கா, இந்த மாடுகள் கன்றுகள் அந்த திருவிழ விளையாடக்கூடிய நாய்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்தந்த நிமிஷ வாழ்க்கை எவ்வளவு அழகா கொண்டாடுறது. நீயும் அனுபவி, கொண்டாடு, ஆனந்தத்துல தொலைச்சுண்டு. சரியாண்டாள்? வா, அழகா தீர்த்தம் ஆடலாம். இந்த தண்ணீர் நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது. நாரம் அப்படின்னா தண்ணீர். நாரத்தையே அயனமாக இருப்பிடமாக வச்சிருக்கிறதுனாலேயே பகவானுக்கு நாராயணன்னு ஒரு திருநாமம். என்னைக்குமே நாராயணன் இஷ்டமா, நாராயணனுடைய சொத்தாக இரு. சரியாண்டாய்? உடனே சரின்னு சொல்லிட்ட. மனசுக்குள்ள நாராயணன் சொல்லும் பொழுது ஒரு குதூகலம் இல்லையே, அது கிருஷ்ணா அப்படின்னா இன்னும் குதூகலமா இருக்கும். என் நாராயணன்னா கசக்கிறதா? இல்லவே இல்லை. கிருஷ்ணன் தானே நாராயணன். நாங்கெல்லாம் நாராயணன் தான் கிருஷ்ணன்னு சொல்லுவோம். நீ நாராயணன கிருஷ்ணனா சொல்லு, நான் கிருஷ்ணனை நாராயணனா பார்க்கிறேன். எது எப்படியோ ஆண்டாள், நீயும் ஆசைப்பட்டது கிருஷ்ணனை தானே. கொழுப்படி உனக்கு. ஆண்டாள் இடத்த இப்படி பேசுவியா? ஆண்டாள் இடத்த தானே திருமங்கை இப்படி பேச முடியும். அவளோட இப்படி வம்பு இழுக்கிறதே ஒரு சுகம். இந்த வம்படிக்கிறது என்னைக்குதான் நீ விடு? அதெல்லாம் விட முடியாது திருமங்கை. எத்தனை சினிமா எடுத்தாலும், எந்த ஸ்திதியில வந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த குலத்துல பிறந்தாலும், இதெல்லாம் ஸ்வபாவம். இதெல்லாம் மாத்திக்கவும் முடியாது, மாத்திக்கிறதாவும் இல்லை. இது ஒரு குதூகலம் வச்சுக்கோயே. அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். பக்தி பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும், பகவத் தியானம் பண்ணணும், பகவான் அனுபவிக்கணும், பக்தர்களிடத்துல மரியாதை இருக்கணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இந்த குறும்பு, இந்த கொழுப்பெல்லாம் அது பலமா பலகீனமாலாம் தெரியாது. நமக்கு இது சுகம், அவ்வளவுதான். நீ காதையே திருகினாலும் சரி திருமங்கை, இதுல எல்லாம் நான் மாற வாய்ப்பே இல்லை. அதனால நீ முயற்சி பண்ணாத. சரி, உன்னை மேல ஏற்ற முயற்சி பண்றேன். ஏறி மேல ஏண்டி தள்ளுற திருமங்கை? பின்ன என்ன, ஏற மாட்டேங்கிற ஜல ஜந்து மாதிரி தண்ணியிலேயே ஊறிண்டு கிடக்கிற. அது ஒரு சுகம் திருமங்கை, சுகம். ஏறு மேல. அடிக்காதடி, ஏண்டி பின்னாடி அடிக்கிறாய்? அப்புறம் பளிச்சுன்னு விழும். அதுக்குதான் அடிக்கிறது. சரி, அடி அடி. உன் கையால அடி வாங்கினா நல்லதுதான். உன் கையில வந்து சுவாமியே அடி வாங்குவார். நான் எந்த மூளைக்கு வாப்பலாம். அப்பாடா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் என்ன அழகு. பெரியாவர் எவ்வளோ பெரிய மனசு பாரு, எவ்வளோ பெரிய ராஜ கோபுரம். தனக்கு ஏதானும் பண்ணிக்கணும், குடும்பத்துக்கு ஏதானும் பண்ணணும்னு தோணல பாரு அவருக்கு. அசாத்தியமான மனசுடி அவருக்கு. அதனாலதான் ஆண்டாள் மாதிரி வசதியான குழந்தையெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கார். அப்பா, இந்த வாசலை கடக்கும் பொழுது வீசுற ஒரு காத்து இருக்கே, ஸ்ரீவில்லிபுத்தூர் காத்தே திருப்பாவையத்தான் பேசும். சரி, வா போலாம். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா. இன்னைக்கு என்ன நரசிம்மன் மேல ஒரு ஆசை தெரியல. அப்பப்ப அவரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு போகிறது உண்டு. நம்ம பிரகல்லாதன் சாமி, நமக்கு அப்படித்தான் அவரை பழக்கம். பிரகல்லாதன் சுவாமி. ஏண்டி ஒரு நரசிம்மன் மேல தனியா அபிமானம் இல்லையா? நமக்கு கிருஷ்ணன் மேல மட்டும்தான் அபிமானம். ஏன்னா காதலன்னா அவன் மட்டும்தானே. நரசிம்மர் மேல மரியாதையெல்லாம் உண்டு. இந்த பிரகல்லாதனுடைய சாமி அதனால ரொம்ப விசேஷமான மறுவாதை என்னைக்குமே உண்டு. சரி, ஏறு மேல. உங்கட வந்தாச்சு, நீ மேல ஏற்றி விட்டுடல. தியானம் பேசிட்டே இருப்பியாடி கோபால சுந்தரி. அது நன்னா இருக்குடி. அப்படியே இருப்போம், என்ன ஆயிடப்போறது சொல்லு, தப்பே கிடையாது. சரி சரி, வா. ஆஹா ஆண்டாள், வா 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 வா.
ஒரு க்ஷணம் சுவாமி ரெடியாயிட போறார். நானும் பார்க்கிறேன், என்னமோ தெரியல, ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு 4-5 நாள் அப்படித்தான் ஆகிறது. உன்னுடைய பாசுரத்திற்காகவே எல்லாம் அப்படி ஆகிறது. சொல்லிடுவாங்க. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அதான் என்ன வார்த்தை, என்ன வாக்கு சாதுரியம் எங்க செல்லக்குட்டி. அசாத்தியம் டி ராஜாதி. அம்மா நன்னாரு. இன்னைக்கு யார் இந்த பாசுரத்திற்கான வியாக்கியானம்? அடியேன் தாசானுதாசன் சுவாமி ராமானுஜருக்கு நமஸ்காரம். ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு. இன்னைக்கு திருப்பாவை ராஜாக்கள் அடங்குற திருப்பாவை. அதனால அடியேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஆக்ஞை, அதனாலே வந்தேன். என் குருவினுடைய சரணாரவிந்தங்களுடைய பலத்தினாலே உணர்ந்ததை அவர் எனக்கு புரிய வச்சதை சொல்லலாம்னு சங்கல்பம். அடியேன் ஏதானும் சொல்லும் பொழுது வார்த்தைகள்லையோ வாக்கியங்கள்லையோ குற்றங்கள் இருந்தா பெரியவர்கள்லாம் மன்னிக்கணும். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல பல பேரை சாதாரணமா துச்சமா நினைச்சிடுறோம். உலகத்தில் யாருமே துச்சமில்லை அப்படின்னு என் குருநாதர் தான் எனக்கு புரிய வச்சார். அந்த குருநாதர் பெரிய ரிஷி. அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. அங்கன்மா ஞாலத்து அரசர். இந்த உலகத்தினுடைய அழகான ராஜ்யங்கள் எல்லாத்துக்கும் ராஜாக்கள் உண்டு. ஆனா அந்த ராஜாக்களுக்கெல்லாம் என்னமோ தான் பெரியவன், பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு அகம்பாவம் உண்டு. அதுவும் கொஞ்சம் அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணியாச்சு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கார்கள். காலத்தை மழை பொழியறது. நல்ல இளமையும் இருக்கு, அழகும் இருக்கு, வீரமும் இருக்கு. பல போர்கள்ல ஜெயிக்கவும் ஜெயிச்சாச்சுன்னா திமிரெடுத்து ஆடுகிறார்கள். அது பகவத் அனுகிரகம்னு புரிய மாட்டேங்கிறது. உலகம் தன்னை மதிக்கிறதுனாலே தான் மிகப்பெரியவன், தானே தெய்வம் அப்படின்ற ஒரு திமிரு வந்துடுறது. எல்லாம் மழையெல்லாம் ஒழுங்கா புழியிற வரைக்கும் தான், பூமியில எல்லாமே அழகா விளையிற வரைக்கும் தான், கூட இருக்கிறவர்கள் நம் சொல் பேச்சு கேட்கிற வரைக்கும் தான், உடம்பு பலமா இருக்கிற வரைக்கும் தான். இன்னொரு ராஜா நம்ம விட பலசாலியா வராத வரைக்கும் தான், மரணம் பக்கத்துல வராத வரைக்கும் தான், கை கால் அவயவங்கள் சொல் பேச்சு கேட்கிற வரைக்கும் தான். ஆனா மனுஷ மனசு ஏமாத்தும். புகழ் போதையில தானே பெரியவன் அப்படின்னு அலைய விடும். அந்த அபிமானம் எல்லாம் பங்கமாகணும். அது பங்கம் ஆயாச்சுன்னா ஒரு பெரிய சமாதானம். அந்த அபிமானம் பங்கமாகிற வரைக்கும் ஒரே பரபரப்பு தான், குழப்பம்தான், பயம்தான், சந்தேகம்தான், எதிர்பார்ப்பு தான், ஏமாற்றம் தான்.
யாரடி திருமங்கை இவ்வளவு தத்துவமா பேசுறார்? அவர் வாங்கின அடி அப்படி குரு கிட்ட. அப்படியா? பெரிய குருவோ? ரொம்ப ரொம்ப பெரிய குரு. அப்படியா? யாரடி? அவரே சொல்லுவார். சொல்லேடி. அது என்ன பொறுமை இல்லாதனம்? கொஞ்சம் தான் நிதானமா இர. அழகான ஞாலம் படைச்சவன் பகவான். அதாவது ஞாலத்தை படைச்சவனும் பகவான், என்ன படைச்சவனும் பகவான், கூட இருக்கிறவர்களை படைச்சவனும் பகவான். இதில் யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர், எது மேலே எது கீழே, இந்த யோசனை எல்லாம் பண்றதே கிடையாது. ராஜ குலத்துல பிறந்தாச்சுன்னா யுவராஜன் தானாகவே ராஜன். ஆனா போரெல்லாம் செய்து வெற்றி கொடி நாட்டணும். தனி ஒருவனா போய் யார் போர் செய்யறா? எல்லாரும் என்ன ராமனா கிருஷ்ணனா தனி ஒருவனா நின்று கரதூஷணாதிகளோட சுவாமி சண்டை போட்டதெல்லாம் யார் பண்ணுவார்கள்? அப்படி கிருஷ்ணனா கோவர்தன மலையை தூக்கி நின்று எல்லாரையும் காப்பாத்துன்னு சொல்றதுக்கு உலகத்துல அதுபோல ஒரு ராஜன் இனி யார் உண்டு? ஆனாலும் ராஜாக்களுக்கு திமிரு உண்டு. அங்கன்மா ஞாலத்து அரசர், அந்த அபிமானம் எல்லாம் பங்கமாகும். எப்ப அப்படின்னா ஒரு குரு மூலமாத்தான். குருவோ தன்னை குருன்னு காட்டிக்கவே மாட்டார்கள். அது அவளுடைய பெரிய ஒரு குணம். என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பெரிய மாயை எது அப்படின்னா, குருவை சாதாரண மனிதராக நினைப்பதுதான் மிகப்பெரிய மாயை. குரு பல விதங்கள்ல தன்னை மறைச்சுட்டேதான் இருக்கார். தெய்வம் கூட சில சில சந்தர்ப்பங்கள்ல தான் யார் அப்படின்றத பிரத்யட்சமா காட்டிடுறது. ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுக்கும் போதெல்லாம் தான் ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன் சாதாரணமா ஏதோ காட்டுக்கு வந்த ராஜன் இல்லேன்னு புரிய வச்சுடுறார். கிருஷ்ணன் கூட பல சந்தர்ப்பங்கள்ல தன்னை மறைச்சிக்க முயற்சி பண்றான். வெண்ணைய திருடுறது, உரல்ல கட்டுப்பட்டு நிக்கிறதுன்னு எல்லாம் பண்றான். ஆனா கோவர்தனகிரி உத்தாரணம், காட்டுத்தீ குடிக்கிறதுல எல்லாம் தன்னை மறந்து தான் தெய்வம் அப்படின்றத நிரூபணம் பண்ணிடுறான். ஆனா சத்குரு உலகாயுத ஜனங்களுக்கு பக்தியை கொடுப்பதற்கும் வழிகாட்டுவதற்குமாக தங்களையே சமர்ப்பணம் பண்றார்கள், தங்களையே ஆகுதி பண்றார்கள். நான் கிருத்தயுகம் திரேதாயுகத்தை சேர்ந்தவன். அப்பவே புரியல, கலியுகத்துல எங்க புரிய போறது? ஏதோ வெட்டியா இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு பல்லக்கு தூக்க சொல்லிட்டேன். நான் எங்க சொன்னேன்? நம்ம வேலைக்காரன் ஒருத்தன் உடம்பு முடியாம போக அந்த வேலைக்காரன் பல்லக்கு தூக்குறது ஆள் கிடைப்பானா பார்க்க ஓரத்துல மரத்தடியில தேமேன்னு உட்கார்ந்துருக்கு. அடி ஜடபரதருடைய ஜடபரதர். ஆமா, இது ஜடபரதர் இல்லடி. ஜடபரதரோட சிஷ்யன் அந்த சிந்து சௌவீர ராஜன் ரகுகண ராஜா, அவரே தான். ஓ ரகுகண ராஜா நமஸ்காரம். எனக்கு எதுக்குமா நமஸ்காரம்? நமஸ்காரம் என்னுடைய குரு ஜட பரத ரிஷிக்குத்தான். அவரால் தான் என்னுடைய அபிமானம் பங்கமாச்சு. ஆனா அவரை போல அபிமானம் இல்லாம யார் இருக்கா? பேர்பட்டவர், இந்த தேசத்தையே ஆண்டவர் பரத ராஜா, பாரத தேசத்தின் ராஜா. அந்த பரத ராஜா என்கிட்ட கூட அவ்வளவு அழகா காட்டிக்கவே இல்லை. ஆனா என்கிட்ட கூட எனக்கும் புரியல. அவரை பல்லக்கு சுமக்கிறார், உடம்ப கவனித்து ஒழுங்கா சுமக்கலைன்னு திமிரல அவரை நான் கத்த. யார் மேலே யார் கீழே? பிராரப்தம் உனக்கு ராஜ சரீரம், பிராரப்தம் இவர்களுக்கு வேலை சரீரம், சுமப்பதும் சுமக்கப்படுவதும் சரீரமே. ஆனால் இது ரெண்டத்தையும் தாங்கிறது ஆத்மா, அதற்குள்ள இருக்கிறது பரமாத்மான்னு
தத்துவத்தை சொல்லி என் மண்டையில அடிச்சு, அதுல என்ன கபிலாச்சாரியாரிடத்துல உபதேசம் வாங்கிக்க போனவன் நான். உபதேசம் வாங்கிக்க போகும்பொழுது இவ்வளவு திமிர் எடுத்தவன் நான். ஆனா என் திமிரு அடிச்சவர் என் குரு. அபிமான பங்கமாய் அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் அவர் அடிச்சு சரீரம் அனித்யம், ஆத்மா நித்தியம், பரமாத்மா சத்தியம் அப்படின்னு புரிய வச்சதுனால எம்பெருமான் திருவடிகள்ல மனசு லயப்பட்டது. நான் மனசு லயப்படுறதுக்காக அவர் தன்னுடைய பூர்வ ஜன்ம விருத்தாந்தங்களை சொல்லி எத்தனை அழகாக தான் மானாக போனதெல்லாம் சொன்னாரு. என்ன ஒரு தைரியம் அவருக்கு! ஐயோ, இவன் என்ன மதிக்கலைன்னா என்ன பண்றதுன்னு பயமே இல்லை. தான் ஞானத்தை அடைந்த ரகசியத்தை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரியவர்! அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போலே. ஜடபரதர் சொன்னதுக்கு அப்புறம்தான் ஸ்திர புத்தி வந்து பகவானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணு. அப்பதான் பார்த்தா பிரம்மருத்ராதி தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே எம்பெருமானுடைய பள்ளிக்கட்டிற்கு சங்கம் இருக்கார்கள். என்னமோ நான் பெரிய ராஜா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். 3 லோகத்துக்கும் ஏகாதிபத்தியம் பண்ணக்கூடிய இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் எம்பெருமான் திருவடியை கதின்னு கிடக்கும் பொழுது ஒரு சின்ன சிந்து சௌவீர தேசத்தை ஆளக்கூடிய நான் போய் இந்த ஆட்டம் ஆடினேனே வெக்கமா இருந்தது. அந்த அபிமான பங்கம் ஆயிடுச்சுன்னா நல்லது. அந்த அபிமான பங்கத்திலே தான் ஆத்மாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது, அனுபவம் கிடைக்கிறது, தெய்வீகம் புரியறது. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல். அந்த அபிமான பங்கம் ஆயிடுச்சுன்னா எல்லாரோட கோஷ்டியில சேர முடியும். சங்கமா போய் எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ண முடியும். அந்த அபிமான பங்கமானவர்கள் பக்தர்கள், பாகவதர்கள். அதனாலேயே ஆண்டாளம்மா சொல்றா, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம். கூட்டமா வந்துட்டோம், அபிமானத்தை விட்டுட்டு வந்துட்டோம், நீயே அபிமானம் அப்படின்னு வந்துட்டோம். வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே. எம்பெருமானுடைய திருக்கண்கள் அந்த கிங்கினியில் இருக்கக்கூடிய தாமரை போல அழகா பாதி திறந்து பாதி மூடி கிடக்கக்கூடிய அந்த கிங்கினி போல எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல அந்த கண்மணிகள். அது பார்க்கிற பார்வை அத்தனை அழகு. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. இந்த செங்கண் என் மேல பாடாதா, விழியாவோ. எவ்வளவு அழகான வாக்கியம்! எம்பெருமானுடைய கிருபா கடாட்சத்துக்கு தானே ஏங்கனம், அதுக்கு தானே பிரயத்தனப்படணும், அதற்கு தானே தவம் பண்ணணும். ஒரு பெரிய ராஜன்ற வாழ்க்கை கிடைச்சாச்சுன்னா எல்லா கடமைகளையும் பண்ணிட்டு அழகா பகவத் சிந்தனை பண்ணணும். அதாவது சரீரத்திற்கான சௌகரியங்கள் கிடைக்கிற வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வாழ்க்கையில அழகா பகவத் சிந்தனை, பகவத் தியானம், பகவானோட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த புத்தி வரணும். ஆனா எல்லாரும் இந்திரியங்களுடைய சுகங்களுக்காக இன்னும் இன்னும் அழகான பெண்கள் வேணும், இன்னும் இன்னும் பஞ்சு மெத்தைகள் வேணும், இன்னும் இன்னும் உலகம் கொண்டாடணும், இன்னும் இன்னும் ராஜ்யத்தை விருத்தி பண்ணணும், இப்படி எல்லாம் ஆசைப்படுறோமே ஒழிய பகவானுடைய சிந்தனையில ஒரு குலசேகர ஆழ்வார் போலே, ஜனக மகாராஜா போலே, ரிஷபதேவர் போலே தபசு பண்ணணும்னு தோண மாட்டேங்கிறது. பகவானுடைய கிருபா கட்டாட்சம் அதற்கு தானே
பிராதானியம், அதுதானே அவசியம். அவனுடைய கிருபை இருந்தா ஜனக மகாராஜா மாதிரி பகவான் ராமனே மாப்பிள்ளையாகவும் ஸ்வயம் லக்ஷ்மியே ஸ்ரீதேவி சீதா பிராட்டியாக மகளாகவும் கிடைப்பாள்னு புரிய மாட்டேங்கிறோம். என் தேசம் என் மக்கள், அதாவது அந்த அன்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும், உரிமை இருக்கணும், ஆனா திமிர் இருக்கக்கூடாது. அந்த திமிர் அழியறதுக்கு எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் வேணும். எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் நம்ம மேல விழுறதுன்னு எப்படி நான் புரிஞ்சுட்டேன்னா, என் குரு எனக்கு கிடைச்சா. பல்லக்க சுமக்க சொன்ன படுபாவி, ஆனாலும் என் மேல் காருண்யம் கொண்டு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம அதற்கு பதிலே சொல்லாத என் குருநாதர் ஜடபரதர் எவ்வளவு அழகா அன்னைக்குன்னு பார்த்து வாயை திறந்தார். அவர் வாய் திறந்ததனாலேயே என்னுடைய அஜ்ஞான இருள் நாசமாயிற்று. இந்த குரு வாக்கியம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அந்த குரு வாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த குரு வாக்கியம் எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம், எம்பெருமானுடைய கருணை பார்வை நம்ம மேலே குரு வழியாகத்தான் விழறதான். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா? நான்லாம் குருவை தேடினேன், கபிலாச்சாரியார தேடிட்டு போனேன். ஆனா என்னுடைய குரு ஜடபரதர் அப்படின்றது அவருடைய வாக்குக்கு அப்புறமா தானே எனக்கு புரிஞ்சது. அதனால பகவான் கிட்ட ஆண்டாள் கேட்கிறா, சத்குருநாதனுடைய கிருபா கடாட்சத்தை செய்வாயாக அப்படின்னு. செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். பகவானுடைய திருக்கண்கள் திங்களும் ஆதித்யனும் சந்திர சூரியன நேத்திரங்கள் போல. நிஜமாவே குருவுடைய கண்களும் அப்படிதான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அவரை பரிகாசம் பண்ணும் பொழுது அவரை பார்த்தார். அந்த கண்கள்ல ஒரு பரிகாசம் இருந்தது. அதே சமயத்துல ஐயோ இந்த ஜீவன் என்ன வைதிகார்த்தனம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு காருண்யமும் இருந்தது. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அந்த கண்களுடைய அந்த வீரியம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. யார பாத்திர பரிகாசம் பண்ற, இன்னொன்று ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜா அணி திமிரிடு தலையறியோ இந்த பூமண்டலம் முழுக்க ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டாம். நானே மான பார்த்து வீணா போயிட்டேன். இனி என்னடான்னா திமிர் எடுத்து ஆடுறியோ அடபோடா அப்படின்னு அந்த பார்வையில ஒரு இலக்காரம், ஒரு பரிகாசம். என்ன பெரிய ராஜா, போடா போ, சரீரத்தை விடும் பொழுது உலகத்துக்கு ஒண்ணு தெரியாது. இப்ப சரீரத்தை விட்டுட்டு நீ மானா வீணா போனா உனக்கே ஒண்ணு தெரியாதுடா, போடா போடா முட்டா பயல அப்படின்னு அவர் அன்னைக்கு அந்த பார்த்த பார்வை வாழ்க்கையை மாற்றியது. நான் கூட நினைச்சேன், அது எப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தான், என்னமோ ஒரு அழுக்கு வேஷ்டியை கட்டின்னு இருக்கான், நல்லா தடியா இருக்கான், ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு இருக்கான், பார்க்கறதுக்கு பைத்தியக்காரமா இருக்கான். ஆனா கண்கள்ல எப்படி இவ்வளவு ஒரு காம்பீரியம், அதென்ன வார்த்தைகள்ல ஒரு தீர்மானம். ராஜாவா இருக்க நான் கூட பயப்படுறேன், ராஜாவா இருக்க என்ன பார்த்து கூட பயம் இல்லை, ராஜாவா இருக்க என்ன பார்த்து ஒரு மன்னிச்சிருக்க ராஜான்னு சொல்ல வரலைன்னா அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கணும் அப்படின்னு பார்த்த பொழுது அந்த கண்கள், அந்த பார்வை, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அன்னைக்கு அவர் என்ன பார்த்தா சத்தியமா என்னுடைய மேல் சாபம் அழிஞ்சது. கிருஷ்ண பார்வை. துரியோதனன் இவர்கள் எல்லாம் பார்த்தானே, அதனாலே தானே அவருடைய மேல் சாபம் அழிஞ்சது. மகாபாரத யுத்தத்துல யுத்தம் பண்ணவா எல்லாருக்கும் வீர ஸ்வர்க்கம் கிடைச்சது துரியோதனாதிகள் கூட்டத்துல. அப்படின்னா அந்த அங்கண் இரண்டும் கொண்டு நோக்கினான், அதனாலே எங்கள் மேல் சாபம் இழிந்தது அப்படின்னு அவ தைரியமா சொல்லலாம். அதனாலே அபிமானம் போயிடணும், எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணணும். குரு கடாட்சம், குரு வார்த்தை இதெல்லாம் உத்தமம், நல்லது செய்யும். கிருஷ்ணா எங்கள் மேல இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் அழியணும், நீ பார்க்கணும். ஏன்னா பல கோடி ஜென்மாவா பலதரப்பட்ட விஷயங்கள்ல மயங்கி பல ஜென்மாக்கள் சுழந்து அடிச்சாச்சு, அப்பொழுதும் புத்தி வர்றதில்லை. பெரியவன்ற அகம்பாவம்,
தனக்குதான் எல்லாம் தெரியுன்ற அபிமானம் எல்லாம் கலந்த ஒரு வாழ்க்கை. கிடைச்சிருக்கிற பதவி பொறுப்புன்றதுக்காகன்னு தோண மாட்டேங்கிறது. இந்த பதவிக்கு நான் தகுதியுடையவன்ற ஒரு திமிரு. ஆனா மனசு கீழே இறங்கிடுத்து தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை பண்ணியாச்சுன்னா எத்தனை படி ஏறினா இந்த பரமபதத்துல விளையாட்டுல மேல ஏறும் பொழுது ஒரு பெரிய பாம்பு மேல உட்கார்ந்தோம்னா கடகட கடகடன்னு கீழே வந்துடுறோமே. 84 லட்சம் பிறவிகள்ல சுத்தி அடிச்சும் இன்னும் புத்தி வரதில்லையே. அந்த புத்தி வரத்துக்காக கிருஷ்ணா எங்களை கண்ணன் பார்த்துட்டானா சத்புத்தி வந்துடும். அதுக்குதான் ஆண்டா ரொம்ப அழகா சொல்ற, அந்த அபிமானம் அடங்கினவாக நிதானமா இருப்பா. பக்திக்கு அடிப்படை அபிமான பங்கம். அபிமான பங்கம் தான் ஒரு பக்தனுடைய முதல் படி. அபிமான பங்கமாகிறது, அபிமானம் அழிஞ்சு போறது, அபிமானத்துக்கு ஒரு அவமானம் வர்றது. அந்த மானத்தை பங்கம் பண்ணியாச்சுன்னா ஒரு நிதானம் வரும். என் குருநாதர் என்னுடைய அபிமானத்தை பங்கம் பண்ணார், அதனாலேயே எனக்கு உபதேசம் கிடைச்சிடுத்து. அந்த அபிமான பங்கம் சரிதானே கோபால சுந்தரி? ஏன்னா குரு உன்னுடைய அபிமானத்தை தானே பங்கம் பண்ணிட்டே இருந்தார். அந்த அபிமானம் பங்கம் ஆயிடுத்தினாலே ஆனந்தம். அதானே ரகசியம். குரு எதுக்கு வேணும்னா அபிமானத்தை பங்கம் பண்றதுக்கு. மற்றவாள்லாம் சொன்னா பங்கம் ஆகாது, குரு சொன்னா மட்டும்தான் அபிமான பங்கம் ஆகும். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நிஜமாவே அபாரான ஒரு கோஷ்டியில சேரணும்னா அபிமானம் பங்கமாகணும். அப்படி போய் நின்றுட்டோம்னா பகவான் பரவாயில்லையே ஒரு நல்ல கோஷ்டியோட வந்திருக்காளே அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவார். குருவான ஜடபரதர அடிப்படையாக கொண்டே எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணான். அதனால செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய். அதனால குருவருளுக்கான அழகான ஒரு பாசுரம் இது. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கண்ணனே ஜகத்குரு, கண்ணனே அபிமானத்தை அழிக்கணும், கண்ணனே கிருபா கடாட்சம் பண்ணணும், கண்ணனே நம்மளை உத்தாரணம் பண்ணணும். இத்தனைதான் அடியேனுக்கு புத்தி கட்டின வரைக்கும் சொல்லிட்டேன் ஆண்டாளம்மா. அதுவும் குரு கிருப்பை. இல்லாட்டி இந்த மாதிரி கோஷ்டியிலெல்லாம் நான் வரமாட்டேன்னா வரத்துக்கான பெரிய தகுதி கிடையாது. சரியா? இந்த பாசுரத்துக்கெல்லாம் என் குருநாதர் வந்து பேச வேண்டியது. அவர் இல்ல நீ போடா, நீ போய் பேசிட்டு வாடான்னு அனுப்பினார். குரு கிருப்பையை உத்தேசிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆண்டாளம்மா நீயும் குரு கிருப்பையினாலே தானே இப்படி பாவை பாசுரம் விரதம் எல்லாம் இருக்கா. எம்பெருமானார் சுவாமி ராமானுஜரும் ஆச்சாரிய அனுகிரகமே போக்கியம்னு சொல்லுவார். அதனாலே வந்தேன். அடியேனுடைய குருநாதரை பத்தி எங்கேயும் பெருசா பேசினதில்லையேன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஆதங்கம் சமாதானம் ஆயிடுத்து. ஜெய் போலோ ஜடபரத மகரிஷி கி ஜெய். குரு பெருமையை பேசணும், இன்னைக்கு பேசுற பாக்கியம் கிடைச்சுடுத்து. குருநாதர் எவ்வளவோ சொல்லியிருக்கார் ரொம்ப அழகா. அதை அடியன் கிரகிச்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அந்த அபிமானம் பங்கமாகணும். இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருளாக நான் கொண்டது. குற்றம் குறை இருப்பின் எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எத்தனை அழகான பாசுர வியாக்கியானம் ரகு கணராஜா. பாருங்கோ, இதோ பள்ளிக்கட்டில் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கார் நம்முடைய வட்டபத்திர சாய். எப்படி இருக்கார்? அவருக்கு என்ன திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அழகான திருக்கண்கள். எத்தனை அழகான கோஷ்டி. இதோ சுத்தி வர எல்லா தேவர்களும் எம்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்னு இருக்காள. இது போதுமே. ஆஹா, அடியனுக்கு பாக்கியம். ஜடபரதர் அப்படிதான் சொல்லுவார். உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கான், அவனை தியானம் பண்ணு. உள்ளுக்குள்ள இருக்க
எம்பெருமான் சொல்றத கேளு, உள்ளுக்குள்ள எம்பெருமான் வழி காட்டான், அந்த வழியில் நடந்து போன்னு சொல்லுவார். சரியா இந்த பாசுரம் அந்தர்யாமி பகவானுடைய அழகான வைபவத்தை பேசுறது. ஏன்னா வெளியில இருக்கிறவர்கள்லாம் சொல்லும் பொழுது அபிமானம் விருத்தி ஆகும், உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி சொல்லும் பொழுதுதான் அபிமானம் பங்கம் ஆகும். அப்படியே ஒரே ஒரு தடவை திரும்ப இந்த பாசுரத்தை ஆண்டாளம்மா நீங்க சொல்லணும், நான் கேட்கணும். ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளவு அழகான பிரயாகம். சொல்ல முடியுமா அடியனுக்கு? அடியனுக்கு இல்லை, அப்படி கோஷ்டியா சொன்னா எல்லாரும் கேட்பா, அடியனும் ஓரத்தில் நின்று கேட்டுப்பேன். அதுக்கு என்ன கட்டாயம் சொல்லணே. ரகு கணராஜா ராஜாலாம் கிடையாதம்மா, ஜடபரதருடைய சிஷ்யன். அதுதான் அடியானுக்கு அடையாளம். அந்த அடையாளம் தான் இன்னைக்கு இந்த சத்கோஷ்டியில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. அதனால பரத சிஷ்யன்னு சொன்னா அடியனுக்கு அதுவே பாக்கியம். சரி, ஜடபரத சிஷ்யரே, உம்முடைய குருவுக்காக இந்த பாசுரம் சொல்றேன். ஆஹா, பாக்கியம் பாக்கியம். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின்பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய். ஆஹா ஆஹா, அடியனுக்கு சாப விமோசனம் ஆயிடுத்து குருநாதன் கிருபையினாலே. அதே குருநாதன் கிருபையினாலே இன்னைக்கு சத்கோஷ்டி கிடைச்செடுத்து அழகான மார்கழி மாசத்துல அடியன் பாக்கியம் பண்ணிருக்கேன். எல்லார்கிட்டையும் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடியன் குரு ஜடபரதர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னு சொல்ல சொன்னார். எல்லாரும் அபிமானத்தை விட்டு விட்டு பகவத் தியானம் பண்ண சொன்னார். சத்கோஷ்டியில எப்பொழுதுமே இருந்துருக்க சொன்னார். சத்கோஷ்டியே பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு புரிய வைக்க சொன்னார். அவர் சொன்னதை அடியேன் சொல்லிட்டேன். அடியேன் 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 தாசன் 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 தாசானு தாசன். கோபாலசுந்தரி, அபிமானத்தை எல்லாம் எம்பெருமானிடத்துல காட்டு. கோபத்துல அபிமானம் வேண்டாம். மக்களுடைய காரியங்கள், வார்த்தைகள், செயல்கள், அதுல ஒரு தொந்தரவு எடுத்துட்டு அதுல அபிமானம் வச்சுண்டு உன்னுடைய சுகத்தையோ ஆனந்தத்தையோ நிம்மதியையோ கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு குருநாதர் சொல்ல சொன்னார். ஏன்னா அபிமானமே திரும்ப திரும்ப ஜென்மாவை கொடுத்துடும். அதே அபிமானம் எம்பெருமானிடத்துல வச்சுட்டா ஜென்மா சாபல்யமாகும்னு சொல்ல சொன்னார். தனியா சொல்ல சொன்னார். அடியன் பொது சபையில சொல்லிட்டேன், க்ஷமிக்கணும். நீங்க க்ஷமிக்கணும்லாம் சொல்லப்படாது. எவ்வளவு பெரிய விஷயம். நிச்சயமா அதற்கு ஜடபரதருடைய ஆசீர்வாதம் பூரணமா கிடைக்கட்டும். வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஜடபரதருடைய தரிசனம் கிடைக்கணும். அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும், பேசணும்னு ஆசை உண்டு. இப்படி ஆண்டாளுடைய திருப்பாவையில மார்கழி மாசத்துல, அது இந்த திருப்பாவைக்கு உங்களை பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு ஜடபரத ரிஷி சொன்னது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பாடம். ஜடபரதர் இடத்துல அவர் சொன்ன வாழ்க்கை பாடங்கள் மனசுல நிற்பதற்கும் சதா சர்வதா அதை தியானம் செய்யறதுக்கும் அனுகிரகிக்கட்டும். எனக்கு அவருக்கு அடியனுடைய நமஸ்காரங்களை தெரியப்படுத்துங்க. அடியன் கோபால சுந்தரி, குருஜி அம்மாவினுடைய சிஷ்யை. ராதே கிருஷ்ணா. சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்ன கோபால சுந்தரி அவரோட தனியா பேசலையா? என்னம்மா பேசுறது அவர்கிட்ட நானு? எல்லாம் அவர் சொல்லிட்டார். அவர் குருநாதர் மேல அவருக்கு இருக்க அந்த குரு பக்தி வரணும். அதுதான். ஏன்னா திரும்பியும் வேற ஒரு குருவை அடையலாமா, நம்ம குரு சொன்னது சரிதானான்னு அந்த ஒரு திரும்ப ஒரு சந்தேகமே இல்லாதபடி தன் குருநாதர் சொன்ன வார்த்தை, அதுல ஒரு ஸ்ரத்தை, அதுல ரகுகண மகாராஜா எனக்கு ரொம்ப பிடிச்சவர். இன்னைக்கு அவருடைய தரிசனம் கிடைச்சது அடியனுடைய பாக்கியம். அதுவும் ரொம்ப பிரீதி உண்டு ஜடபரதருடைய விஷயங்கள்ல. இப்படி இப்படி இருக்க முடியும். ஏன்னா நான் புரிஞ்சின்றது எதற்குமே மனசுல பாதிப்படையாம இருக்கிற நிலையை தான் தெய்வீகம். எந்த ஒரு விஷயமும் பாதிக்காதபடி
உள்ளும் புறமும் வியாபிச்சு கிடக்கிற பகவத் ஸ்மரணைக்கு தானே நேரம். உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவன் இஷ்டப்படி நடக்கிறது. அதுல கருத்து சொல்றதுக்கும் அதை மனசுல போட்டு ஏத்திக்கிறதுக்கும் அதற்கு புலம்புறதுக்குமாக பகவான் என்ன படைக்கலையே. அதனால ஜடபரதர் போல வாழணும் அப்படின்றது எப்பொழுதுமே பிரார்த்தனை உண்டு. இன்னைக்கு அதற்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டாள் சுவாமி ராமானுஜர்னாலே கிடைச்சது. அவரை போல ஜடபரதர் போல எப்பொழுதும் பகவத் சிந்தனையோட இருக்கணும். ரகுகணன் போல எப்பொழுதுமே பக்தியோட இருக்கணும், குரு பக்தியோட இருக்கணும். எனக்கு அடியருக்கு இன்னைக்குதான் பிரார்த்தனை. சந்தோஷம். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.